நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன் இயேசப்பா, அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த ஜாசுவா டிவி வழியாக இயேசப்பா நாமத்தை மையப்படுத்த கிருபை கொடுத்த கொடி சோத்திரங்கள் இயேசப்பா. அடிமை மரத்தை பேசுங்க, பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தை, பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அற்புதங்களும் அதிசயங்கள் நடக்கட்டப்பா. ஏதோ கேட்டோம் காதில் விட்டோம் அப்படி இல்லை இயேசப்பா, நீங்கள் அற்புதம் அதிசயம் செய்யணும். ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே 2024ஆம் ஆண்டு பிறகு சொல்ல புதிய வருஷத்தை உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிற ஆண்டவர். முதலாவது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னார். ரெண்டாவது நீயோ கடன் வாங்காத இருப்பாய். பாருங்கள், நம்ம கடன் வாங்காதபடி பாதுகாக்கிற தெய்வம், கடன் வாங்காதபடி பாதுகாக்கிற தெய்வம். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். பாருங்கள் ஏசப்பா, பெரியவர் அன்பு பிள்ளைகளே, எவ்வளோ அழகாக நீ கடன் வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. நிறைய பேருக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கடன் வாங்கலைன்னா நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ட்டு. அது சில சமயத்தில் கல்யாணங்கள் அப்படி இந்த காரியங்கள் வச்சா நம்ம கடன் வாங்க வேண்டி இருக்குல்ல. அப்போ நம்ம எப்படி கடன் வாங்காமல் இருக்க? நிறைய பேர் கல்யாணம் வச்சா கடன் நிறைய வாங்கி அப்படி செலவழிச்சிருவாங்க. கடன் வாங்கி செலவழிச்சிருவாங்க, திருப்பி கடனை அடைக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பாருங்கள், கடனை வாங்கிட்டா அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அன்பு பிள்ளைகளே, நம்ம கடன் ஃபஸ்ட்டே கல்யாணங்கள் நடத்தும் போது நம்ம கையில் இருந்த அளவுக்கு நம்ம செலவழிப்போன்னு செலவழிக்க மாட்டாங்க, ரொம்ப ஆடம்பரமாக செலவழிப்பாங்க கடன் வாங்கி. பிறகு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகள் மேலே கடனை வைக்கிறது அப்பா அம்மா. அப்படின்னு கடன் அடைக்க முடியாது பையன், அப்படி அதில் பிரச்சனை, தாய் தப்புன்னு பிரச்சனை ஆகிடுது. பாருங்கள், ஏசப்பா சொல்லுவாங்க நீ கடன் வாங்காதன்னு சொல்லி. எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ அளவு குறையா நம்ம செலவழித்தா கூட அல்லேலூயா நம்ம பிள்ளைகள் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக இருப்பாங்க. அது இவ்வளோ சந்தோஷமாக இருக்க விடாதபடி கடனை அது மேலே வச்சு நிறைய கடன் இருக்கு அடைன்னு சொல்லிட்டு அவன் அடைக்க முடியாது, நான் என்ன செய்வேன், இப்படி பல பிரச்சனைகள். கல்யாணம் முடிஞ்சு நகை போட்டு வர அருமையான மருமக நகையை கலத்தி ஈடு வச்சிடுறாங்க. அப்போ குடும்பத்தில் பிரச்சனை, அவங்க அப்பா அம்மா என் பிள்ளை நகையை கலத்திட்டாங்களே, இப்படி பல பிரச்சனைகள் வருகிறது. அதனால் நம்ம அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணாதபடி அளவோடு செலவழித்து அந்த கல்யாண காரியங்கள் நடத்தினா, கடன் வாங்காமல் நடத்தினா நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவர் அப்படி செய்வேன்னு சொல்கிறார். அதனால தான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்ன கர்த்தர், நீ கடன் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிலர் வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க, வீடு கட்டுறதுக்கும் கடனை எடுத்து வீடு கட்டுவாங்க, லோன் கடன் போடுவாங்க. அப்போது வட்டி கடன் எடுத்து சிலர் வீடு கட்டுறாங்க, அதெல்லாம் நிறைய வட்டி ஆயிருமா, திரும்ப வீடையும் விற்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் தேவையில்லாத இது வட்டி கடனே எடுக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கையில் இருக்கிறத வச்சு கொஞ்சம் வீடு கட்டி ஆண்டவர் கொடுக்க நம்ம அந்த வீடு கட்டுவோன்னா ஆண்டவர் தந்தா அது பெரிய வீடாக கட்டி தருவார். அப்படி கொஞ்சம் வருமானத்தை வேஸ்ட்டாக பண்ணபடி நம்ம செலவழித்தா நிச்சயமாகவே கடன் இல்லாமல் வாழலாம். பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை அப்படி ஆசீர்வதிக்கிறவ, கடன் வாங்காதபடி ஆசீர்வதிக்கிற தெய்வம். நிறைய வீட்டில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கி படிக்க வச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு சரியான வேலை கிடைக்காது, கடன் அடைக்க முடியல. அப்போ அப்படி பிள்ளைகள் பாவம், ஐயோ நான் இது கடன் வாங்கி படிச்சுட்டேன்னு வேலை இல்லையே அப்படி கஷ்டப்படுவாங்க. ஏசப்பா நம்ம கண்டிப்பாக
இந்த வருஷத்து 2024ஆம் ஆண்டு ஒரு வேளை நீங்கள் நிறைய கடன் எடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம். ஏசப்பா வேலை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறா. ஆனால் இனி கடன் வாங்காதபடி பொறுமையோடு ஏசப்பா பொருத்தனை பண்ணி இனி நான் கடன் வாங்க மாட்டேன், இதை அடைக்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுவோம். அப்படி செய்வார். பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடேறி தண்ணிலே விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். மேலே கவனிங்க, தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடைய குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்குது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் நாங்கள் ஒரு உத்திரத்தை வெட்டி அங்கே எங்களுக்கு ஒரு வீடை கட்டுவோம், ஒரு இடத்த உண்டாக்கும்னு சொன்னாங்க. அதற்கு அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னான்னா, சரி போங்க வீடு கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. வீடு கட்ட போயிருக்கும்போது அங்கே ஒரு உத்திரத்தை வெட்டுறான் ஒருத்தன், கோடரி வச்சு வெட்டுறான் உத்திரத்தை. வெட்டும்போது என்ன நடக்குன்னா, அந்த கோடரி தவறி வெள்ளத்தில் விழுந்துட்டு, யோர்தான் நதியில் கோடரி விழுந்துட்டு. பாருங்க, அவன் கூவுறான், சத்தம் போடுறான், ஆண்டவரே இது இரவலாய் வாங்கப்பட்ட கோடலிலா, இது எங்கே விழுந்துட்டு? தண்ணியில் விழுந்துட்டு, யோர்தான் தண்ணியில் விழுந்துட்டு, இதை நான் கொண்டு கொடுக்கணுமே. அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கான், கோடாரி இரவலுக்கு வாங்கியிருக்கான், கண்டிப்பாக அதை கொண்டு கொடுக்கணும். சிலர் இப்படி தான் ஒரு வீட்டில் போய் கொஞ்சம் கைமாத்தா தாங்கலாம், பணம் 1 லட்சம் தாங்கலாம், அப்படி வாங்கிடுது. சும்மா வாங்கும்போது லேசாக வாங்கி செலவழிச்சிடுவாங்க, கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும், கொடுக்க முடியல. அப்போ இந்த கோடரியே தண்ணியில் தவிர்ந்து கொடுக்கணும் கண்டிப்பாக. உடனே அவன் சத்தம் போட்டு கூவுறான். அப்போ அந்த தேவனுடைய மனுஷன் எலிசா சொல்கிறாரு, அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது என்ன நடந்துச்சு பாருங்க, ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவர். என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, சோத்திரம். அந்த இடத்த காட்டுறாரு, எங்கே கோடாலி விழுந்து அப்படின்னு காட்டினோடனே அந்த இடத்த காட்டுறாரு பாருங்க, சோத்திரம். அந்த யோர்தான் நதியில் இந்த இடத்துல தான் கோடாலி விழுந்துச்சு அப்படின்னு அந்த இடத்த காட்டுற, அந்த இடத்துல விழுந்துச்சு அப்படி. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். உடனே தேவனுடைய மனுஷன் என்ன செய்தான் பாருங்க, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்தான். ஒரு மரத்துள்ள ஒரு கொப்பை வெட்டி எரிஞ்சிருக்கான். அந்த இடத்துல கோடரி மிதக்க பண்ணிட்டான். அதை எடுத்துக்கொள் என்ன, அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். நல்ல கவனிங்க, எலிசா தீர்க்கதரிசி இரும்பை மிதக்க பண்ணியிருக்கிற. எப்படி இரும்பு மிதந்தது, எப்படி இரும்பு மிதந்தது பாருங்க. இரும்பு மிதக்குமா அன்பு பிள்ளைகளே? தண்ணியில் போட்டால் இரும்பு மிதக்குமா? ஒரு வேளை நீங்கள் இரும்பு வெட்டுறவாளையே இதையோ தண்ணியில் போட்டுறிய, அதை எந்த விதத்திலையும் மிதக்க பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலி. கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரங்க, தீர்க்கதரிசிகள், எலிசா என்கிற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். கொம்பை வெட்டி அதில் போடும்போது அந்த இரும்பு மிதந்திருக்கு பாருங்க, மிதந்திருக்கு பாருங்க. ஏன்னா அது இரவல் வாங்கப்பட்டு, அது கடன் வாங்கப்பட்ட கோடாய், அதை கொடுக்கணும். அதனால் அந்த இரும்பை மிதக்க பண்ணிட்டார். நேரே கொண்டு அதை எடுத்துக்கிட்டான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் அன்பு பிள்ளைகளே. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் யார்கிட்டையும் நீங்கள் இரவலாக 1 லட்சம் 2 லட்சம் வாங்கியிருப்பிய கடன், இல்லை கார் வாங்கியிருப்பிய, ஏதோ பொருள் வாங்கியிருப்பிய. அப்படி உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிட்டுன்னு வைங்களாம், இந்த தண்ணியில் விழுந்து அமிழ்ந்து போயிடும். சிலதுக்கு செயினை ஈடு வைக்க தந்திருப்பாங்க, செயினை ஈடு வச்சு வீடு கட்டிவிடுங்க, இந்த செயினை ஈடு வச்சு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு விடுங்க, பிறகு அங்கன்னு தந்திருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி ஈடு வச்சுருப்பீங்க, ஆனால் திருப்ப முடியாது. அது பேங்கில் ஏலத்துக்கு போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ ஏலத்துக்கு போதே நான் என்ன செய்வேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அன்பு பிள்ளைகளே. ஒரு இரும்பை தண்ணியில் மிதக்க பண்ணி அவன் கையில் அந்த இரவலாக வாங்கின கையில் அந்த கோடாரியை திருப்பி ஆண்டவர் கொடுத்துட்டார். அவ்வளோ பெரிய தெய்வம் அன்பு பிள்ளைகளே. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஊழியக்காரன் மூலமாக தான் அந்த நடந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை யார்கிட்டையா செயின் வாங்கிட்டோம், இல்லை கார் வாங்கிட்டோம், ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டோம், கொடுக்க முடியலையே,
அது அவ்வளோ அந்த காலத்தில் பேரும்பொழுக்கையே கொடுக்க முடியல நினைக்காதுங்க. ஏசப்பா அந்த இரும்பை மிதக்கு பண்ண தெய்வம் அந்த செயினை உங்கள் கையில் கிடைக்கும்படி செய்து நீங்கள் யார்கிட்டருந்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடனை அடைத்து தருவேன்னு வாக்கு பண்ணுகிறான். இனிமேல் கடன் வாங்காதுங்க, சீக்கிரமாக அடைத்து தரப்போகிற அன்பு பிள்ளைகளே. பெரியவர் ஒருவேளை வீடு கட்டி கடன் வாங்கி கட்டிட்டோம், அடைக்க முடியலையே, லோன்காரங்க இதை கொண்டு போயிடுவாங்க போல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா அந்த கடனை அடைக்க உதவி செய்து அந்த இரும்பை மிதக்கு பண்ண தெய்வம் அந்த வீடு உங்கள் கையில் கண்டிப்பாக தருவார். அதை வாங்கின அந்த வெட்டின அந்த கோடலையும் அவன் எடுத்துக்கிட்டான் பற்றியில. அந்த ஊழியக்காரர் அப்படி ஒரு அதிசயம் ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் செய்திருக்கிறார். அதே தேவன் அன்பு பிள்ளைகளே, அந்த வீடு திரும்பவும் உங்கள் கையில் தான் வரும். அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வராது. கடன் இருக்குது, அதை விற்று கொடுத்துருன்னு நினைக்கவே நினைக்காதுங்க. கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சென்னையில் ஒரு குடும்பம் சென்னையிலேருந்து திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தாங்க. நான் ஜெபிக்க போயிருந்தேன். அப்போது அவங்க எல்லாம் முழங்க போட்டாங்க. எனக்கு என்ன நடந்தது தெரியாது. ஆண்டவர் பேசினார், இவங்க கடனோடு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு பில்டிங்கை விற்கணும், விற்றா தான் கடன் அடைக்க முடியும்னு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஆண்டவர் பேசினார். இப்போ சொன்னேன், அவங்க சொன்னாங்க பில்டிங்கை விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு நாங்கள் வேறு வாடகை போய் இருக்கணும்ட்டாங்க. இப்போ நான் ஜெபிச்ச ஆண்டவர் சொன்னார், அதை விற்காண்டான்னு சொல்லி நான் கடனை அடைத்து கொடுப்பேன்னு ஆண்டவர் பேசினார். நான் அப்படி சொன்னேன். சரி, நாங்கள் ஜெபிக்க வர சொன்னாங்க சென்னைக்கு. ஊரில் சென்னையில் போய் ஜெபித்தேன். எசப்பா கிருபியால் மாதந்தோறும் ஒரு ஜெபம் நடத்திகிட்டே வந்தேன். ஆண்டவர் அந்த வீட்டுக்காரர் மகன் வந்து இன்ஜினியர், அவங்க வேலை இல்லாமல் இருந்தாங்க. எசப்பா நல்ல வேலை கொடுத்தாரு. அந்த வேலை கொடுத்து கை நிறைய சம்பளம் கிடச்சி பாருங்கள். 50 லட்சம் கடன், அத்தனை கடனையும் ஏசப்பா அடைச்சி கொடுத்தாங்க. தொடர்ந்து ஜெபம் நடத்தணும். 10 வருஷம் போயிருக்கேன், தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். கடன்லாம் அடைச்சி அந்த வீட்டையும் திருப்பி கொடுத்தாரு. திரும்ப ஒரு நிலம் வாங்கி அதை கல் போட்டு செவித்து கொடுத்தேன். அதில் 2 மாடி வீடு கட்டிட்டாங்க. இன்றைக்கி கோடி கோடி ஆசீர்வதிச்சாங்க. ஏசப்பா அப்படியும் ஆசீர்வதிக்கிறது. நம்முடைய தேவன் பெரியவர். அன்பு பிள்ளைகளை கடனை அடைச்சி தருவேன்னு வாக்கு பண்ணுகிறார். தேவன் உங்களுக்கு கடனை அடைச்சி தருவார். அந்த வீட்டை உங்களுக்கு திரும்பி தந்துடுவார். எப்படி அந்த கோடாலியை தண்ணிகளை விழுந்த கோடாலியை மிதக்க பண்ணி எப்படி எடுத்துட்டாங்க அப்படி கிடைக்கும். அதனால் கவலைப்படாங்க. இன்னொரு காரியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, கடன் வாங்கின ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பாருங்க, 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியுடைய புத்திரை ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, முது அடியாராகிய புருஷன் இறந்து போனான், முது அடியார் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். பாருங்க, 2 பையங்க அவர் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அவர் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்த மகன் அந்த ஊழியக்கார்ட்ட சொல்கிறாங்க, கடன் நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க, இப்போ என் பையங்க 2 பேரையும் அடிமையாக்கி கொள்ள வர்றாங்க கடன் கொடுத்தவங்க, நாங்கள் என்ன செய்ய தெரியலேன்னு ஒரு ஸ்திரீ அழுகிறா. அப்போ தான் எலிசா அவளை நோக்கி சொன்னான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உனக்கு என்ன இருக்குது அப்படி கேட்டேன்னு, ஒரு குடம் எண்ணெய் மட்டும் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னான். அந்த காலத்துலலாம் குடத்தில் தான் எண்ணெய் வாங்கி வைப்பாங்க, இப்போவும் பாட்டில் வாங்கி வைக்கிறாங்க. அந்த குடம் நிறைய எண்ணெய் இருக்குது. உடனே சொன்னார் எலிசா, பக்கத்து வீட்டு அயல் வீட்டுக்காரங்கிட்ட போய் நீ பாத்திரத்தை வாங்கிட்டு வா, பாத்திரம் வாங்கி கொண்டு அந்த எண்ணெயை ஊற்றிட்டே இருங்க, நீனும் பிள்ளைகளும் சேர்ந்து கதவு பூட்டி வீட்டுக்குள்ளே இருந்து எண்ணெயை ஊற்றிட்டே இருங்க, எல்லா பாத்திரமும் நிறைஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அதே போல் அயல் வீட்டுக்காரங்கிட்ட போய் கொஞ்சம் வெறும் பாத்திரங்கள் வாங்கி கதவு பூட்டிட்டு 2 பிள்ளையும் தாயும் உள்ளன்னு எண்ணெய் ஊற்றிட்டே இருக்காங்க. பாத்திரம்லாம் நிறைஞ்சிட்டு, இன்னொரு பாத்திரம் கொண்டு வாணி மகன்கிட்ட கேட்கும்போது பாத்திரம் இல்லை, எல்லா பாத்திரமும் நிறைஞ்சிட்டு. அதுக்கு பிறகு எண்ணெய் நின்றுட்டு. அப்போ எலிசாட்ட போய் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்படி அயல் வீட்டுக்காரங்கிட்ட பாத்திரம் வைங்க எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டோம், எண்ணெய் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளையும் ஜீவனம் பண்ணுங்கள். எப்படி பற்றியில
அந்த எண்ணெயை விட்டுட்டாங்க, கடன்லாம் அடைச்சி நீங்கள் மீதி இருக்கிறத பிள்ளைகள் நின்று சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டார் எலிசா தீர்க்கதரிசி. உடனே அந்த மகள் ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்திருக்க. அன்பு பிள்ளைகளே, எண்ணெய் அப்படின்னாலே அபிஷேகம்னு அர்த்தம். அபிஷேகம் பட்டவங்க நம்மகிட்ட அபிஷேகம் மட்டும் இருக்கும். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஒன்றும் இருக்காது, கஷ்டமாக இருக்கும், சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கலாம், கடனாயிட்டு என்ன செய்யணும் இருக்கலாம். இந்த அபிஷேகங்கிற எண்ணெய் உங்கள் கடனெல்லாம் அடைச்சி தரும். உங்கள் வாழ்க்கையிலே மீதியை வச்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த அபிஷேகம் நடத்தும். ஏன்னா அந்த அபிஷேகம் மற்றவங்க நிறைய பேர் வெறும் பாத்திரம் இருக்கிறாங்க. எத்தனையோ வீடுகளில் அபிஷேகம் வராது, வெறும் பாத்திரங்கள் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறா, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை தாவீது பெற்றுக்கொண்டார். அப்படின்னுடைய பாத்திரம், நிரம்பி வழிகிற பாத்திரம் நமக்கும் இருக்குது. மற்றவங்க வெறும் பாத்திரமாக இருக்கிறாங்க. அந்த வெறும் பாத்திரத்தை பக்கத்து வீட்டில் போய் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அந்த அபிஷேகத்துக்காக ஜெபிங்க. அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ளே சென்ற போது உங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க அபிஷேகத்தை நிரம்ப 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 உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கடனை அடைச்சி ஆண்டவர் விசேஷமான ஒரு அபிஷேகத்தை உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த கடனை அடைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யினா கண்டிப்பாக அபிஷேகத்தை நிரம்பணும். வெறும் பாத்திரங்களை நிரப்பணும். 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் எண்ணெய் இல்லை, 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள் அவங்க எண்ணெயை வச்சுருந்தாங்க. புத்தி இல்லாதவர்கள் 5 கன்னிகைகள் அவங்ககிட்ட எண்ணெய் இல்லை. மணவாளம் வரக்கு லேட்டான போய் எல்லாம் தீப்பத்தைக்காங்க. விளக்கு பற்றைக்கும் போது இவங்க 5 பேர் விளக்கு எரியலை. 5 பேர் விளக்கு எரிஞ்சிட்டுக்கு கொஞ்சம் உங்கள் விளக்குள்ள எண்ணெய் தாங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கல. அவங்க தரமாட்டோன்ட்டாங்க. விற்கிட்ட போய் வாங்கிட்டு எண்ணெய் விற்கிறவங்கிட்ட வாங்க போகணும். மணவாளம் வந்துட்டால் கதவு பூட்டிட்டாங்க. என்ன நடக்கு பற்றியில கதவு பூட்டின பிறகு அவங்க எண்ணெய் வாங்கிட்டு வரக்குள்ளே மணவாளன் வந்து விட்டார். கதவு பூட்டிட்டாங்க. அன்பு பிள்ளைகளே, பரலோகராஜ்யம் சமயமாக இருக்கிறது. இந்த கடன் அடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகத்தை மற்றவங்களுக்கு பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பெரிய காரியம். கண்கள் முடி ஜெபிப்பார். லோக தந்தை, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. நீயும் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பார். நீ கடன் வாங்காதிருப்பார் சொன்னீங்களே, பிள்ளைகள் கடன் வாங்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. கருத்தில் முழுது தாழ்த்துறேன். அந்த கடன் வாங்காதபடி ஆசீர்வாதத்தை கொடுங்க. எப்படி ஒரு கோடாரி வெட்டுறமே தண்ணிகள் விழுந்த கோடாரி மிதக்க பண்ணி கையில் கொடுத்து எல்லாருமே இந்த கடன் எல்லாம் அடைச்சி கொடுத்துருங்கப்பா. அது மட்டும் இல்லை, இந்த தீர்க்கதரிசி புத்திரில் ஒரு மனைவியாக இருந்த ஒருவனுக்கு மனைவியாக இருந்த அவன் கடன்லாம் வச்சுட்டு செத்துட்டான். ஆனால் தன் பிள்ளைகளை அடிமையாக்கி உள்ள வந்தான். இந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு அந்த எண்ணெய் அபிஷேகம் வெறும் பாத்திரத்தெல்லாம் வாங்கி அயல் வீட்டுக்காரன்ட்டு ஊற்றுனாங்க. அவங்க கடனை அடைச்சி சாப்பிட்டது மீதி வச்சுடுங்கன்னு சொன்னாங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு வேளை பணம் கஷ்டமாக இருக்கலாம், தரத்திரமாக இருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு இருக்க கடனெல்லாம் அடைச்சி கொடுத்து அவங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்களுக்கும் அபிஷேகம் கிடைக்கி. அதனால் அவங்களுக்கு கடனெலாம் அடைச்சி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடன் வாங்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் கருத்திலேயே தாழ்த்துறை முழுவதும் ஆண்டோடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு கடன் வாங்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணிட்டு அபிஷேகத்தை பயன்படுத்திட்டு அநேகருக்கு கிடைக்கும்படியான்னு ஜெபிக்கட்டும். ஆண்டவர் ஜபாவியை ஊற்றுங்க, கிருவினால் இருக்கத்தான் ஊற்றுங்கப்பா. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். இந்த 5 கன்னிகைகளை ஒத்தி உள்ளவர்கள் எப்படி எண்ணெய் வச்சுருந்தாங்களோ அப்படி அருமையான பிள்ளைகள் எண்ணெய் வைக்க உதவி செய்யுங்கப்பா. அப்படியே ஆசீர்வதிக்க அவங்க கோடி நன்றி சொல்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை நாள் இருக்கத்தான் முடிச்சு விடுங்க. அதையும் செய்யுங்க. டிவி சேனல் நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. குடும்பமாக தாழ்த்துற இயேசப்பா ஆசீர்வதிங்க. இன்னும் பல லட்சங்களுக்கு அதிபதியாக ஆசீர்வாதமாய் மாற்றிடுங்க. கரத்திலே தாழ்த்துறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.